ரதியக்கா அடுப்பில் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன்ப்பா. அக்கா வந்து நெல்லிக்காயும் கறிவேப்பிலையும் போட்டு எப்போவுமே ஜூஸ் எடுக்கிறது. இங்கே பாருங்கள், அந்த கறிவேப்பிலை இப்போ நல்லா இருக்குதா. அக்கா வந்து மஞ்சத்தூளும் கல் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு, இங்கே பாருங்களேன் என் கையில் எப்படி ஒட்டுது பாருங்கள், புரியுதா? இங்கே பாருங்கள், அது அவ்வளோ எண்ணெய் போட்டிருக்காங்கன்னு தெரில. அந்த மரத்தில் எண்ணெய் போடுவாங்கன்னு தான் பாருங்கள். என் கையை தனியாக காமிக்கிறேன் பாருங்களேன், எப்படி ஒட்டுது பாருங்கள். அதனால் இது யூஸ் பண்ணலாமா? இன்றைக்கி தான் வெறும் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு அக்கா வாஷ் பண்ணி எடுத்து போட்டுருவேன் அந்த நெல்லிக்காய் கூட அரைக்கிறதுக்கு. இன்றைக்கி சால்ட்டையும் போட்டுட்டு நல்லா அலசுவோம். கறிவேப்பிலை ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுதுன்னு சொல்லி இது இந்த பாருங்கள், தெரியுதாப்பா? இங்கே பாருங்கள். அப்போது நம்மளுக்கு இது யூஸ் பண்ணே பயமாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், இது 2 தடவை அலசியிருக்கிறேன் அக்கா. அப்போ பார்த்துக்கோங்க இது என்ன பண்ணலான்னு சொல்லி. இப்போ நான் வெறும் நெல்லிக்காய் தான் இன்றைக்கி ஜூஸ் எடுக்க போகிறேன். அடுத்து கறிவேப்பிலை வரும்போது அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு தான் அக்கா யூஸ் பண்ணணும். இதே நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கப்பா. இப்போ எல்லாத்தையுமே நம்ம இப்படி கொஞ்சம் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ பாருங்களேன், இது எத்தனை தடவை 3 தடவை வளர்ச்சிருக்கிறேன் அக்கா. அப்படி இருந்தும் இங்கே பார்த்தீங்களா ஒட்டுதா? எல்லாமே கறிவேப்பிலை அதை யூஸ் பண்ண இப்போ நம்மளுக்கு மனசு வரல. நான் கொஞ்சம் அலசி போடுவோமே ஏதுக்கும் அப்படின்னு சொல்லி, மழை நேரமாச்சு அப்படின்னு சொல்லி இப்போ கீரை வாங்கினாலும் அக்கா மஞ்சத்தூளும் கல் உப்பும் போட்டு கீரையை நல்லா ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசி அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுவேன் மழை நேரம் ஃபுல்லாக. அந்த மாதிரி தான் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இதே அந்த மாதிரி யூஸ் பண்ணால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த கறிவேப்பிலை யூஸ் பண்ணி அக்காவுக்கு மனசு வரல. 3 தடவை அலசிருக்கேன் பாருங்கள். இது பார்த்தீங்களா எப்படி ஒட்டுது பாருங்கள், கையை பார்த்தீங்களா பாருங்கள். என்ன பண்ணுறது தெரில. அதனால் இது யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அலசிட்டு கறிவேப்பிலை ஆயிலில் போடும்போது அதனுடைய கிருமி செத்துரும். இப்போ இப்படி யூஸ் பண்ண இப்படி வெறுமையாக பச்சையாக நம்ம அரைச்சி நேச்சுரலாக ராவாக குடிக்கிறதுக்கு எப்படின்னு தெரில. அதனால் அக்கா இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறதில்ல, வேறு கறிவேப்பிலை வாங்கிட்டு அப்புறம் தான் ஜூஸ் எடுக்கணும். தேங்க்யூ. நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். எது வாங்கினாலும் நம்மளுக்கு அது என்ன ஹெல்த்தியாக என்னென்னு பாருங்கள். தேங்க்யூ. இப்போ எது வாங்கினாலுமே அக்காவுக்கு எல்லாமே ஹெல்த்தியாக அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுற வேலை தான். இப்போ அப்படி தானேப்பா இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு கலப்படம் தான் வருது. இதில் என்ன மருந்து தெளிக்கிறாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி ஒட்டுது நம்மளுக்கு கை. இருங்க, நீங்களும் இந்த மாதிரி கறிவேப்பிலை வாங்கினா இப்படி ஒட்டுதா என்னென்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.